தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய சுதைக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. ஆல்பர் மரிய சுசேமல் அவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஜேவி பாஸ்கர் அவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் சீமோன் சூசை உத்திரிய மேரி குடும்பத்தில் மரித்தோர் அனைவருடைய ஆண்மேலை பாட்சிக்காகவும் சாமிநாதன் சந்தனமரி மரிய நட்சத்திரம் தேத்துருமரி சவரிமுத்து மற்றும் அக்குடும்பத்தில் மரித்தோர் அனைவருடைய ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஆரோக்கியசாமி அவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் நாம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் வேதியர்கள் பொதுநிலையினருடைய கருத்துகளுக்காகவும் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸாலும் மற்ற நோய்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளோர் அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டுமென்ற கருத்திற்காகவும் ரஷ்யா மனம் திரும்பவும் உக்ரைனில் அமைதி நிலவவும் இக்கருத்துகள் இத்திருப்பலி கருத்துகளாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய புனிதரின் வரிசையில் திருத்தநகர் புனித சைமன்.
இத்தாலிய நாட்டில் பிறந்தவர். சிறு குழந்தையாக இருந்தபோது மறைசாட்சிய மரணத்தை பெற்றவர். எப்படியெனில் 1475ஆம் ஆண்டு யூதர்கள் பெரிய விழாவினன்று இந்த சிறு குழந்தையை கடத்தி சென்று வெட்டினார்கள். உடல் உறுப்புகளை எல்லாம் வெட்டினார்கள். வெட்டி அதை ஆற்றிலே வீசி எறிந்துவிட்டு அந்த குழந்தையினுடைய இரத்தத்தை பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக, இந்த குழந்தையினுடைய இரத்தத்தை சமய சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தினார்கள். எவ்வளவு கொடூரமான குற்றம்! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருடைய பிறப்பிலே மாசில்லா குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக இந்த யூதர்கள் பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்று கொலை செய்தார்கள். இரத்தத்தை சமய சடங்குக்காக பயன்படுத்தினார்கள். மாபெரும் குற்றம் என்று திருத்தந்தை, அப்பொழுது இருந்த திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்தோஸ், கொலையாளிகளையெல்லாம் குற்றவாளிகள் என்று அவர்களுக்கு தீர்ப்பிட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தார். இதையெல்லாம் யூதர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்து வந்து மீண்டும் வாதாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபோது அதில் எந்த விதமான வாதாடலும் இல்லை. கொலை கொலை, குற்றம் குற்றம் என்று சொல்லி தீர்ப்பிட்டார். 5ஆம் சிக்ஸ்தோஸ் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். அந்த சகோதர சகோதரர்களே, சமயப்பற்று எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையாக அந்த காலத்தில் இருந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆகவே குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும். மாசில்லா குழந்தைகள் தாயின் கருவயிற்றில் இருக்கின்ற போதே சிதைக்கப்படுகிறார்கள். பிறந்தவுடன் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படுகிறார்கள். கடவுள் கொடுத்தால் அன்றி யாரும் எதையும் பெற முடியாது. ஆகவே கடவுள் கொடுத்த அந்த மாபெரும் கொடை மனித வாழ்வு, மனித உயிர், அதை காப்பாற்ற நாம் பெருமுயற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையில் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறைநினைவுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அதை எங்களை அர்ப்பணிக்க செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்று தருவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 மற்றும் 11 19 முடிய. அந்நாள்களில் அசிரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார்: உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் அபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ராயலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களிடவே நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் 10,000 கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறு எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகின்றோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் உம் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பையும் உமது இரக்கத்தையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயந்தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 21 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். வினரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசன் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினான். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன் பெற்ற ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளன் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தான். அப்பணியாளன் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளன் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவரை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டான். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தான். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். குறைச்சி வைக்க சொல்கிறேன், சவுண்டை குறைக்க சொல்கிறேன். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் நாம் காண்பது இதுதான். ஆண்டவராம் கடவுள் காயினிடத்தில் கூறுகின்ற வார்த்தை இதுதான். 7 முறை பழிக்கு பழி வாங்கப்படுவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காயினை பார்த்து கூறுகின்றார். காரணம் என்ன? காயன் தன் தம்பி ஆபேலை கொலை செய்கின்றான் பொறாமையின் காரணமாக. அவ்வாறு கொலை செய்யப்பட்ட ஆபேலின் இரத்தம் கடவுளிடத்தில் செல்லுகிறது. காயனை
ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கின்றார், உன் தம்பி எங்கே என்று. நான் என்ன அவனுக்கு காவலாளியா? அவன் எங்கு போனானோ என்று சொல்லுகிறார். உன்னால் கொலை செய்யப்பட்டவன் அவன் என்று சொல்லி, நீ என் திருமுன்னிலையிலிருந்து நான் உன்னை துரத்திவிட்டேன். இனிமேல் என் கண்முன் நில்லாதே. அனாதையாக, நாடோடியாக, அகதியாக நீர் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அவரை தண்டித்த பொழுது, ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையிலிருந்து என்னை நீர் துரத்திவிட்டேன். நான் நாடோடியாக செல்லுகின்ற போது என்னை பார்ப்பவன் என்னை கொன்று விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. கொல்லாமல் விடுவானோ என்னை பார்க்கிறவர்கள் என்று காயன் ஆண்டவரிடத்திலே, கடவுளிடத்திலே கேட்கின்ற பொழுது கடவுள் சொன்னான், காயனை கொல்லுவோன் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 15வது இறைவசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். காயனை கொல்லுவோன் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில் லூக்கா செய்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். 17வது அதிகாரம் 4வது இறைவசனம், உன் சகோதர சகோதரிகளுள் உனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் 1 முறை அல்ல 7 முறை, 7 முறையும் உனக்கு எதிராக பாவம் செய்துவிட்டு வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று அவன் சொல்வானானால் அவனை மன்னியும் என்று புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் பதிவு செய்கிறான். 7 முறை மன்னித்தல். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரருடைய வாழ்க்கை முறையிலே 3 முறை கடவுள் மன்னிக்கிறார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். கடவுள் நம்மை 3 முறை மன்னிக்கிறார் அப்படின்று. ஆகவே நம் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது பேதுரு ஆண்டவரிடத்திலே வந்து அந்த 3ஐயும் கூட்டி 6 ஆக்கி, 6ஓடு 1ஐ கூட்டி 7 ஆக்கி 7 முறை போதுமா ஆண்டவரே என்று கேட்கின்றார். என் சகோதரன் சகோதரி எனக்கு எதிராக பாவம் செய்துவிட்டு வந்து மன்னிக்கும்படி கேட்டால் 7 முறை போதுமா? ஆண்டவன் 7 முறை எப்படி? 70 முறை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மன்னிப்பிற்கு வரையறையே இல்லை, கணக்கே இல்லை, மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்ற போது இந்த உவமையை தருகின்றான். கடன்பட்ட இருவர்கள். தலைவனிடத்தில் கடன்பட்ட ஒருவன் 10,000 தாலந்து, ஒருத்தவன் 100 தெனாரியம் மட்டும்தான். ஆனால் அந்த தலைவனிடத்தில் காலில் விழுகிறான் 10,000 தாலந்து பெற்றவன். காரணம் என்ன? தலைவன் கேட்கின்றான், உன் பட்ட கடனை திருப்பி அடைத்துவிடு. அவனை விற்க வேண்டும் என்று சொல்கிறான். நீ பட்ட கடனை திருப்பி தந்துவிடு. நீ, உன் மனைவி, உன் மக்கள், உன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் விற்றுவிடு. எல்லாவற்றையும் விற்றுவிட்டால் கூட அவனால் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவேதான் அவன் காலில் விழுகிறான். விழுந்து கடனை நான் திருப்பி தந்து விடுகிறேன், என்னை மன்னித்து விடு. அந்த தலைவன் அவன் மீது பரிவு கொண்டார் என்று இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பரிவு எங்கு இருக்கின்றதோ அங்கு மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கும். பரிவு எங்கு இல்லையோ அங்கு மன்னிக்கின்ற மனப்பான்மையே இருக்காது. ஆகவே பரிவிறக்கத்தோடு அந்த தலைவன் அவருடைய கடனை தள்ளுபடி செய்தான், முழுவதையும். ஆனால் அவன் வெளியே வருகின்ற பொழுது சற்று முன்பாக தான் தலைவனுடைய மன்னிப்பை பெற்றவன், தலைவன் தான் பட்ட கடனையெல்லாம் தள்ளுபடி செய்து அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டவன், இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? 100 தெனாரியம் ஒன்றும் பெரிய தொகை அல்ல. 100 நாட்கள் வேலை செய்தால் போதும். ஒரு நாளின் கூலி 1 தெனாரியம். 100 நாட்கள் வேலை செய்தால் போதும் இல்லையா? இன்று இந்திய அரசு நிர்ணயிக்கின்ற தொகை ஆரம்பத்தில் 100 ரூபாய், இப்போது 150 ரூபா ஒரு நாள் கூலி. அது 1 தெனாரியம் ஒரு நாள் கூலி. 100 நாள் வேலை செய்தால் போதும்.
அவனும் காலில் விழுகிறான். நான் பட்ட கடனை தீர்த்து விடுகிறேன். அவன் நிச்சயம் தீர்த்து விடுவான். ஏனெனில் 100 நாட்கள் வேலை செய்தால் போதும். ஆனால் அதையெல்லாம் பாராமல் கழுத்தை பிடித்து நெருத்தி சிறையில் தள்ளுகிறான். வதைப்போரிடம் கையளிக்கிறான். ஆனால் இதை கேள்விப்பட்ட தலைவன் மிகவும் மனம் வருந்துகிறான். நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னித்திருக்க வேண்டும். நான் உன் மீது இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும். அப்படி என்ன சொல்கிறான்? இவனை வதைப்போரிடம் கொண்டு போய் சேர். அப்படி என்று சொல்லிதான் வதைப்போரிடம் அவன் கையளிக்கப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பம் முழுவதும். ஆகவே இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் நாம் வாழ்கிறோம். மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் என்றால் ஏதோ வாயு அளவில் அல்ல, ஓ மன்னிச்சிட்றான் அப்படின்னு இல்லை. மனத்தளவில், மனதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட வேண்டும். நம் சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக குற்றம் குறைகளை செய்கின்ற போது ஏன் நம்முடைய வாழ்க்கையே அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் நாம் கிறிஸ்துவர்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய போதனையின்படி ஏற்று வாழ்கின்றவர்கள், போதனை அறிந்தவர்கள். போதனை அறியாதவர்கள் தான் மிருகத்தனமாக இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வதை நாம் காணுகிறோம். மன்னிப்பு இல்லை, இரக்கம் இல்லை, பரிவு இல்லை. அதன் வழியாக கொலை பாதகங்கள் செய்யப்படுகின்றன. ஒருவரை வெட்டி வீழ்த்தாட்டுகின்ற ஒரு நிலை, ஒருவருடைய பெயரை கெடுக்கின்ற ஒரு நிலை, இதை தான் நாம் காணுகிறோம் இந்த உலக வாழ்க்கையில். ஆகவே அப்படி நாம் ஒருவரை மன்னித்து வாழாவிட்டால் இந்த உலகத்திலே வாழ நமக்கு தகுதி இல்லை என்று தான் ஆண்டவர் தந்தை கடவுள் குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்திலே வாழ நமக்கு தகுதி இல்லை. ஏனெனில் அவர் மன்னித்தவர். கடவுள் மன்னித்தான். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அசாரியா என்ற இளைஞன் அந்த இஸ்ராயல் மக்களின் சார்பாக கடவுள் முன்பாக நின்று கொண்டு அவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் கடவுளிடத்திலே எடுத்து சொல்லுகின்றான். இந்த மக்கள் திரும்ப திரும்ப தங்களுடைய மனம் போன போக்கில் உமக்கு எதிராகவே குற்றம் செய்து வருகிறார்கள். ஆகவே அந்த குற்றங்களை எல்லாம் கடவுளிடத்தில் எடுத்து சொல்லி கடவுள் அந்த குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று தான் மன்றாடுகிறான். திரும்ப திரும்ப இஸ்ராயல் மக்கள் செய்த குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் திரும்ப திரும்ப மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதுபோல தான் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களை புதிய ஏற்பாட்டில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மன்னிப்பின் உச்சம் தன்னையே இழந்தான், தன்னை கையளித்தான், முழுவதும் இரத்தம் சிந்தினான். சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தன்னை வதைத்தவர்களை, தன்னை கொடுமைப்படுத்தவர்களை, தன் மீது காரி துப்பியவர்களை, சிலுவை சாவுக்கு கையளித்தவர்களை, இதையெல்லாம் வேண்டுமென்றே செய்தார்கள். வெறுப்பின் காரணமாகவே அவர்கள் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களை பழி தீர்த்து கொள்ள ஆண்டவர் விரும்பவில்லை. கடைசி நிலையில் தாம் இறுதி சொட்டு இரத்தம் வரை சிந்தினார். உலகின் பாவங்களுக்காக, உலகத்தின் அக்கிரமங்களுக்காக, உலகத்தினருடைய குற்றம் குறைகளுக்காக தான் தன் கரங்களை விரித்து அவன் சிலுவையில் அறையப்பட்டான். அந்த வேளையில் கூட பகைவர்களை, எதிராளிகளை அவர் மன்னித்தான். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அந்த இறைப்பின் வேளையில் கூட மன்னித்தான். நாம் என்ன செய்திருப்போம்? நம்மை வதைத்தவர்களை, நம்மை கொடுமைப்படுத்தவர்களை பார்த்து நாம் மன்னிக்க மாட்டோம். மன்னிச்சாலும் நாம் மறக்க மாட்டேன். எப்பொழுதும் அது மனதில் இருந்து கொண்டே இருக்கும் என்று தானே நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தில் வாழ்கின்ற பொழுது இதை ஒரு மன்னிப்பின் காலமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது மன்னிக்கிறோமோ அப்பொழுது தான் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அருளின் காலமும் கூட, மகிழ்ச்சியின் காலமும் கூட. மன்னிக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளை பெறுகிறோம். கடவுளை அருளை பெறுகின்ற போது அது நமக்கு மகிழ்ச்சியின் காலமாக மாறுகிறது. ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, யாரிடத்திலாவது மனத்தாங்கள் இருந்தால் சென்று நாம் மன்னிப்பு கேட்போம். யாரிடமாவது நாம் குற்றம் குறைகளை நாம் வைத்து கொண்டிருந்தால்
நம் குற்றம் குறைகளுக்காக நாம் அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்போம். சாதாரண விஷயம் அல்ல. மன்னிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த தவக்காலத்தில் நல்லதொரு மனதை எனக்கு தாரும் இறைவா, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனதை எனக்கு தாரும், அனைவரையும் மன்னித்து வாழ்கின்ற நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும் என்று மன்னிப்பின் தெய்வமாகிய கடவுள் கடைசி நேரத்தில் அந்த பகைவர்கள் எல்லாம் மன்னித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மையே ஒட்டுமொத்தமாக கையளித்து அந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை என்னில் ஊற்றும். நானும் என் சகோதரிகளை எனக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை, எனக்கு எதிராக பாவம் செய்வர்களை வரையன்றி மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை என் உள்ளத்திலே பொழிந்தருளும் இறைவா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளுக்காக நாம் மனம் வருந்தி அந்த குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கின்ற நல் உள்ளத்தை கடவுள் நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாக பின்வரும் திருப்பலியில் இறைவனை பார்த்து ஜெபிப்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென். தரும் காணிக்கையே அன்பாயே தாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே தாயாண்டவரே, பாவியின் எம்மை பாராமல் எம் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவியின் எம்மை பாராமல் எம் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை நீ மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேர் மகிழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் ரவி, எங்கள் புதிய பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்குந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே
என்றென்றும் உமக்கே உரியரே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் நமதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவன். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாதவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார். கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என் உயிரே என் உயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் விழாவின் திருநீரே என் குற்றங்களை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றுங்கள். ஓ என் நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றியருளும். என் வாழ்வு முடிவரும்போது என்னை அழித்து கொள்ளும். உம் புனிதர்களோடு உம் அன்பை உலகம் முடியும் மட்டும் புகழ்வேனாக. ஆமேன். மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விதத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித மறை நிகழ்வுகள் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அளிப்பார்.
கத்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உட்பவித்த உத்தமர் அந்தோனியா, உட்பவித்த உத்தமரே அந்தோனியா, நம்மில் அற்ப சுக பாவம் போக்கி நற்றமன்ற வாழ்வை மாற்றும் மற்றவரே நல்லவரே அந்தோனியா, 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 அந்தோனியா. கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண துணிந்து வணங்க செய்த அந்தோனியா, துணிந்து வணங்க செய்த அந்தோனியா, சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையடி கொண்டு அது கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோனியா, 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 அந்தோனியா. கத்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உபவித்த உத்தமரே அந்தோனியா, உபவித்த உத்தமரே அந்தோனியா, நம்மில் அற்புதம் பாவம் போக்கி அற்பமற்ற வாழ்வை மாற்றும் நல்லவரே நல்லவரே அந்தோனியா. அந்தோனியாரை நோக்கி மன்றாட்டு. புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவரையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அருள்வோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உன் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களின்றி எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலியாகிய புனித விண்ணேர் பண்ணையே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதரே, எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.